நேயர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் கிருஷ்ணா இணையதள வானொலியினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு கதை தான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். அது என்ன கதை அப்படின்னா, பண்டைய சீன நாட்டில ஒரு சிறிய நகரத்தில் ஒரு கொல்லன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் வீட்டின் முன்பகுதியிலேயே அவன் தொழில் செய்யும் கடை வைத்திருந்தான். தன் வாழ்க்கையை நடத்த காலை முதல் இரவு வரை அவன் வியர்வை சிந்தி உழைக்க வேண்டியிருந்தது. கடையின் முன்னால் ஒரு மேசையில் ஒரு அழகான பழைய தேநீர் தயாரிக்கும் சட்டியில் நீரை நிரப்பி வைத்திருப்பான். அதன் அருகே ஒரு நாற்காலியும் வைத்திருப்பான். தாகம் எடுக்கும் பொழுதெல்லாம் எழுந்து முன்னால் அந்த நாற்காலியில் அமர்ந்து அந்த தேநீர் சட்டியில் இருந்து குளிர்ச்சியான நீரை குடித்து கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் இளைப்பாறுவான். அவன் மிக அமைதியாக உணரும் தருணங்கள் அவை அப்படின்னு சொல்லலாம். அவன் தொடர்ந்து வேலை செய்ய தேவையான புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் தருணங்கள் அவை. அவன் வாழ்க்கை இப்படி அமைதியாக சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் அவன் அப்படி அந்த தேநீர் சட்டியிலிருந்து தண்ணீரை குடித்து கொண்டிருக்கையில் ஒரு வழிப்போக்கன் அவனையே உற்று பார்த்தான். கொல்லன் அவனிடம் கேட்டான், ஐயா, என்ன பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா? உங்களின் தேநீர் சட்டியை பார்த்தேன், மிக வித்தியாசமாக இருக்கிறது என்று கொல்லன் சொன்னான். இந்த தேநீர் சட்டி மிக பழையது. என் தந்தை இருக்கும் வரை இதில் தான் தண்ணீர் ஊற்றி வைத்திருந்து குடிப்பார். அவருக்கு பின் நான் இதை உபயோகித்து வருகிறேன். களைப்பும் தாகமும் ஏற்பட்டால் நான் இதில் இருக்கும் தண்ணீரை குடித்து சற்று இளைப்பாறுவேன் என்று சொன்னான். அதை நான் சற்று ஆராய்ந்து பார்க்கலாமா என்று கேட்டான் அந்த வழிப்போக்கன். இந்த பழைய சட்டியை ஆராய என்ன இருக்கிறது என்று நினைத்தவனாக கொல்லன் அந்த தேநீர் சட்டியை அந்த வழிப்போக்கனிடம் தந்தான். வழிப்போக்கன் அந்த தேநீர் சட்டியை கையில் பிடித்து அதனை கூர்மையாக ஆராய்ந்து பார்த்தான். பின் சொன்னான், ஐயா, இந்த தேநீர் சட்டி வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு புராதான பொருள் என்று சொன்னான். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் எல்லாம் அங்கு கூடிவிட்டார்கள். அவர்களில் ஒருவன் ஏளனமாக சொன்னான், இந்த பழைய சட்டியை போய் இப்படி சொல்கிறீர்களே, பார்த்தால் சாதாரணமானதாக தான் இருக்கிறது என்று வழிப்போக்கன் சொன்னான். இதற்கு முந்தைய மன்னர் பரம்பரையினர் காலத்தில் இது போன்ற ஒரே மாதிரியான 3 தேநீர் சட்டிகள் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டன. 2 தேநீர் சட்டிகள் இன்றும் நம் அரசவையில் இருக்கிறது. 3வது தொலைந்து போய்விட்டதாக கருதப்பட்டு வந்தது. இதை பார்த்த பின்புதான் இது இன்னமும் இருப்பது புரிந்தது. இந்த சட்டியை நன்றாக கழுவி சுத்தம் செய்து பார்த்தால் இதன் அடியில் முந்தைய அரசுகுல முத்திரை இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதை கேட்ட அனைவருக்கும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுவிட்டது என்றே சொல்ல வேண்டும். உடனடியாக கொல்லன் அந்த சட்டியை நன்றாக கழுவி சுத்தம் செய்தான். பின் பார்த்தபோது வழிபோக்கன் சொன்னது போல அந்த சட்டியின் அடியில் முந்தைய அரசு குல முத்திரை இருந்தது. இதுவரை யாரும் அப்படிப்பட்ட முத்திரை உள்ள பாண்டங்களை பார்த்ததில்லை. வழிபோக்கன் கேட்டான், ஐயா, இந்த அபூர்வ சட்டியை நீங்கள் விற்க விரும்பினால் நானே வாங்கிக் கொள்கிறேன். 100 பொற்காசுகள் வரை தர நான் தயாராக இருக்கிறேன். கொல்லனுக்கு தன் காதுகளை நம்பவே முடியவில்லை. அந்த காலத்தில் 100 பொற்காசுகள் என்பது மிகப்பெரிய செல்வம். கொல்லன் தன் வாழ்நாளெல்லாம் கடுமையாக உழைத்தாலும் அந்த அளவு செல்வத்தை சம்பாதிக்க முடியாது. கொல்லன் சம்மதித்தான். வழிபோக்கன் இன்னும் சில நாட்களில் பொற்காசுகளுடன் வந்து அந்த தேநீர் சட்டியை வாங்கிக் கொள்வதாக சொல்லிவிட்டு சென்றான். கூட இருந்தவர்களுக்கும் நடந்ததெல்லாம் மிக ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொருவரும் அந்த தேநீர் சட்டியை கையில் எடுத்து பார்க்க விரும்பினார்கள். அந்த அரச முத்திரையை பார்ப்பதில் ஆர்வம் காட்டினார்கள். ஆனால் அந்த சட்டியின் மதிப்பை இப்போது உணர்ந்திருந்த கொல்லன் எல்லோரையும் எட்ட நின்றே பார்க்க சொன்னான். அன்றிலிருந்து அவன் வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிட்டது. அந்த தேநீர் சட்டியை முன்பு போல வெளியே வைக்க முடியவில்லை. மேசை, நாற்காலி, தேநீர் சட்டி 3ஐயும் வீட்டுக்குள்ளே வைத்தான். வேலை முடிந்த பின் முன்பு போல நிம்மதியாக வெளியில் காற்றாட அமர்ந்து குளிர்ந்த நீரை அந்த சட்டியில் குடிக்க முடியவில்லை. உள்ளே அமர்ந்து குடித்தால் புழுக்கமாக இருந்தது. அந்த சட்டியை தூக்கி அப்படியே அதிலிருந்து தண்ணீரை குடிக்க முடியவில்லை. சட்டியை உயர தூக்கும்போது கை தவறி விழுந்து உடைந்து விடுமோ என்ற பயம் வந்தது. அவனிடம் அந்த அபூர்வ சட்டி இருக்கும் செய்தி பரவி தினமும் நிறைய பேர் அதை பார்க்க வந்தார்கள். அதற்கு அந்த வழி போக என்ன விலை கேட்டான், அந்த வழிப்போக்கன் என்ன விலை கேட்டான் என்பதை கொல்லன் வாய் வழியாகவே அறிந்து கொள்ள பலரும் ஆசைப்பட்டார்கள். இந்த கொல்லன் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டக்காரன் என்று அவர்கள் அவன் முன்னாலேயே வியந்தார்கள். இப்படி அவனுடைய தேநீர் சட்டி பிரபலமடைந்த பின் இன்னொரு பயமும் கொல்லனை ஆட்கொண்டது. யாராவது இதை திருடி கொண்டு சென்று விட்டால் என்ன செய்வது என்ற பயம் அவனுக்கு ஏற்பட்டது. பகல் முழுவதும் எப்போதும் அதன் மேல் ஒரு கண் வைத்திருந்தான். அவனுடைய வழக்கமான வேலைகள் எதுவும் சரியாக நடக்கவில்லை. இரவும் திருட்டு பயம் காரணமாக அவனால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. இப்படியே நாட்கள் சென்றது. சில நாட்களில் வருவதாக சொன்ன வழிப்போக்கன் 3 மாத காலமாகியும் வரவில்லை. ஆனால் ஆட்களோ அந்த தேநீர் சட்டியை பார்க்க வந்த வண்ணம் இருந்தார்கள். அவனிடம் அது பற்றி கேட்ட வண்ணம் இருந்தார்கள். ஒரு நாள் வெளியூர்களில் இருந்தும் ஆட்கள் அதனை பார்க்க வந்துவிட்டார்கள். அவனிடம், நீ உண்மையிலேயே பெரிய அதிர்ஷ்டசாலிதான் என்றார்கள். அவனோ பொறுக்க முடியாமல் சொன்னான்,
உண்மையில் நான் துரதிர்ஷ்டசாலிதான். ஒரு காலத்தில் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தபடி நிம்மதியாக நான் இருந்தேன். இந்த 3 மாதங்களாக இந்த தேநீர் செட்டி என் நிம்மதியை குலைத்து விட்டது. பகலில் நிம்மதியாக வெளியே உட்கார்ந்து இதில் தண்ணீரை குடிக்க முடியவில்லை. ஒரு கணம் கூட என்னால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியவில்லை. இதை யாராவது திருடி சென்று விடுவார்களா என்ற பயத்தில் இரவிலும் என்னால் தூங்க முடியவில்லை என்று சொன்னான். அவர்கள் சொன்னார்கள், அப்படி சொல்ல வேண்டாம். அந்த வழிபோக்கன் கண்டிப்பாக வருவான். அதை விற்று 100 பொற்காசுகளோடு நீ நிம்மதியாக இருக்கலாம் என்று ஆறுதல் சொன்னார்கள். அவன் சொன்னான், இத்தனை நாட்கள் வராதவன் இனி வருவானா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு இப்போது 100 பொற்காசுகள் தேவையில்லை. என் பழைய நிம்மதியான வாழ்க்கை திரும்ப கிடைத்தால் போதும். அதற்கு என்ன செய்வது என்று எனக்கு தெரியும் என்றான். மற்றவர்கள் அவனை தடுப்பதற்குள் அந்த சட்டியை சுத்தியலால் ஒரே போடாக கொல்லன் போட்டு உடைத்தான். அந்த தேநீர் சட்டி பல துண்டுகளாக சிதறியது. மற்றவர்கள் திகைத்து போய் நிற்க கொல்லனோ மாபெரும் நிம்மதியை உணர்ந்தான். இந்த கதையில் கொல்லன் முன்பு வாழ்ந்த வாழ்க்கை எளிமையானதாக இருந்தது. அவனுக்கு கிடைத்த வருமானம் அவன் வாழ்க்கை நடத்த போதுமானதாக இருந்தது. அவனுக்கு பெரிய கவலைகளோ பயமோ இருக்கவில்லை. ஆனால் அந்த தேநீர் சட்டி மிக அதிக விலை மதிப்புடையது என்று ஊரார் அறிந்தவுடன் எல்லாமே அவனுக்கு தலைகீழாக மாறிவிட்டது. அவன் அது திருட்டு போய்விடுமோ என்ற பயத்தை உணர்ந்தான். பழைய வாழ்க்கையின் கவலையற்ற தன்மையை இழந்தான். அவனுக்காக அவனை மதிப்பது போய் அந்த தேநீர் சட்டிக்காக அவனை மனிதர்கள் மதித்தார்கள். மற்றவர்களுக்கு அவனை விட தேநீர் சட்டி மிகவும் மதிக்கத்தக்க விஷயமாக மாறிவிட்டது. எல்லோரும் அவனை அதிர்ஷ்டசாலி என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் அவன் மட்டுமே உள்ளுக்குள்ளே ஒரு துரதிர்ஷ்டசாலியாக இருந்தான். ஆம், ஓசோ சொன்ன இந்த கதையிலிருந்து என்ன புரிந்து கொண்டீர்கள்? மிகவும் அற்புதமான எளிமையான ஒரு வாழ்க்கை நமக்கு நிம்மதியையும் ஆனந்தத்தையும் தரும். ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருள் நம்மிடம் இருக்கிறது என்றால் அதை வைத்துதான் மனிதர்கள் நமக்கு மரியாதையும் கொடுப்பார்கள் அல்லவா? அந்த மரியாதை நமக்கு அந்த மரியாதை போய்விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற பயம் கூட இருக்கும். அதனால் எப்பொழுதும் நமக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தருவது எளிமையான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் அதுதான் உண்மையாக நம்மை நேசிப்பவர்களை இனம் கண்டு கொள்ள முடியும் என்று இந்த கதையினூடே நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? நம்முடைய நிம்மதியை குலைப்பது எது என்று பார்த்தால் கண்டிப்பாக விலை மதிக்க முடியாதது என்று ஒரு விஷயம் ஒரு புறப்பொருள் நம்மிடம் இருக்கிறது என்றால் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதை ரொம்ப அற்புதமாக இந்த கதையின் மூலம் ஓசோ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதே போல நாமும் இருக்காமல் நம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அருமையாக இந்த கதை உணர்த்தியதுன்னு சொல்லலாம். இப்படியான ஒரு அருமையான கதையோடு மீண்டும் உங்களோடு நான் இணைந்து கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இதுவரை அற்புதமான இந்த கதையை கேட்டு ரசித்திருப்பீர்கள். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினூடே சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.